குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய 18/10/2025 5/12/2025 வரைக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வு ஒன்று நடக்க காத்திருக்கு. என்னன்னா, குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார். மிதுன ராசியிலிருந்து குரு கடகத்துக்கு வந்ததில் என்ன அதிசயம் அப்படின்னு கேட்டுட்டா, காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்துல உச்சமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் அது. இப்போ கடகத்தில் உச்சமடைகிறார். குரு உச்சமடையக்கூடிய காலம் அற்புதமான ஒரு காலம். 11ஆம் அதிபதி 3ல் உச்சமடையலாம், தப்பே கிடையாது. 8ஆம் அதிபதி 3ல் உச்சமடையலாம். ஆனால் 3-8 தொடர்பு அப்படிங்கிறது கொஞ்சம் நெகட்டிவான சில விஷயங்களை சொல்லும். அப்படின்னாலும் இங்கே உங்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நிறைய நன்மைகள் நடக்க காத்திருக்கு. என்னங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த குரு பயிற்சியினால் சின்ன சின்ன இடர்பாடுகளும் சின்ன மாற்றங்களும் இருக்குது. அது எல்லாமே கிளியராக அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். குரு உச்சமடையுது. முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதை இந்த குரு உச்சமடக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் அனுபவிப்பீங்க. இந்த 48 நாட்கள் குரு உச்சமாக இருப்பார். ஸோ நடக்காது முடியாது அப்படின்னு நினச்ச காரியங்கள் கூட உங்களுக்கு கைகூடும். என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல 3ஆம் இடத்துல குரு இருக்கார், பலமாக இருக்கார். அப்படிங்கும்போது இதுவரைக்கும் தடையாக இருந்து வந்த காரியங்கள் தடைகளை மீறி உங்களுக்கு நடந்துடும். ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது, காலி நிலம் வாங்கிறது, ஏதாவது பத்திரப்பதிவு பண்ணுறது, ஒரு டாக்குமெண்டேஷனோ இல்லை பேங்க் சம்மந்தமான ஏதாவது விஷயங்களோ, சகோதர வகையில் இருந்து வந்த பிரச்சனைகளோ, மாமனார் வகையில் இருந்து வந்த பிரச்சனைகளோ, பங்காளி தகராறுகளோ, பாத பிரச்சனைகளோ, ஸோ இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு ரிலீஃப் ஆகும். மீடியாவில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, இயலிசை நாடகத்துறையில் இருக்கிறவங்க, அதே நேரத்தில் பேங்கிங் செக்டாரில் இருக்கிறவங்க, டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, ஸோ தன்னுடைய நாவை, அதாவது தன்னுடைய வாயை ஜீவனமாக பயன்படுத்தக்கூடிய நபர்கள், பேச்சே தொழிலாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த குரு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான மாற்றத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இது வரைக்கும் 2ஆம் இடத்துல அந்த குரு இருந்து நான் சொன்ன ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அழுத்தத்தை கொடுத்தது. ரிஷபம் நல்லா இருக்குன்னு எல்லா ஜோசியரும் சொல்கிறாங்க. ஆனால் ரிஷபத்துக்கிட்ட கேட்டால் மட்டும்தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு. 2ஆம் இடத்துல அந்த குரு வந்ததுலேருந்து எத்தனையோ வாய் விட்டு வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்கள் இருந்துட்டு இருந்தது ரிஷபத்துக்கு. ஸோ அதெல்லாம் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, நான் சொன்ன ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போல்லாம் அவங்கெல்லாம் பெருமூச்சு விடக்கூடிய ஒரு சூழ்நிலை. உறுதியாக அது என்னால் சொல்ல முடியும். ஒரு ரிலாக்ஸ்டாக நிம்மதியாக ஃபீல் பண்ணுவீங்க. அக்கம் பக்கத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கூட தீரும். அதே போல் இது ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஆடை ஆபரணங்கள் வாங்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. கையில் காதில் மூக்கில் போடக்கூடிய ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். ஆண்கள் கூட ஸ்டெட்டு வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பிடிக்கும், அதை செய்யலாம்னு நினைப்போம். காப்பு வாங்குவோம். இப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கும், சரிங்களா? ஆனால் உங்களுக்காக எந்த விஷயம் வேணாலும் பண்ணுங்கள். லோன் எடுக்கிறதுலேருந்து எதுனாலும் சரி உங்களுக்காக நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் மற்றவருக்காக, 8ஆம் இடம் இல்லையா, 8ஆம் இடத்து அதிபதி இல்லையா குரு, அவர் மற்றவருக்காக நீங்கள் போய் நிற்கிறதோ, அவங்களுக்காக சில விஷயங்களை செய்கிறதோ, ஜாமீன் போகிறதோ, இல்லை ரெக்கமெண்டேஷன் சொல்கிறதோ, இது உறுதியாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. சார் குரு உச்சமாகிடுச்சு நல்லது சொல்லுவீங்கன்னு பார்த்தா மறுபடியும் நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்களே அப்படின்னா, இருக்கிற விஷயங்களை சொல்கிறேன். ஏன்னா எல்லா சேனல்லையும் என்னென்னமோ பேசுகிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நடந்துருதா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் நடக்கிறது கிடையாது. விழிப்புணர்வாக சில விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன தான் நம்ம குரு உச்சமாகிறார் அப்படின்னாலும் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது, சரிங்களா? எந்த ஜோதிடனாலையும் மறுக்க முடியாது. பொது பலன்களை தான் எங்களால் சொல்ல முடியுமே தவிர, உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து என்ன தசாபுத்தி ஓடுது அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுடைய காலகட்டங்களுக்கு என்ன நடக்கும் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறத பலனை நிர்ணயம் பண்ண முடியும். அப்படிங்கும்போது திடீர் யோகம் அதிர்ஷ்டமெல்லாம் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஆனால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான முயற்சிகளாக அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறதுல எந்த சான்ஸ் இல்லை. இதுக்கு முன்னாடி நிறைய சான்சஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சான்சஸ் எல்லாம் நம்ம மறுபடியும் கிராப் பண்ணணும்னு நினைப்போம். பழைய விஷயங்களை நினச்சி ஏங்கிட்டே இருக்காமல் ப்ரெசண்ட்டில் இந்த காலகட்டம் உங்களை வாழ வைக்கும். ஸோ அதுதான் அந்த குரு 3ஆம் இடத்துக்கு வர்றதுக்கு உண்டான ஒரு நன்மையினே சொல்லுவேன்.
அதாவது தேவை இருக்குதோ தேவையில்லையோ பழைய நினைவுகள்லேயே இருந்துட்டு இருந்தீங்க ரிஷபம். அது உங்களை விட்டு வெளியில் போகுது, புதுமை உள்ளே வர ஆரம்பிக்குது. அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவீங்க. அதுதான் மேட்ரிங்க. குரு 3ஆம் இடத்துக்கு வரதுனா 48 நாட்கள் உங்களுக்கான நாட்கள் அப்படிங்கிறது நீங்கள் எழுதிக்கலாம். சரி, என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நடக்க காத்திருக்கு அப்படின்னா, சார் முதல்ல கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை தீரவே மாட்டேது. எப்போ தான் தீரும் அப்படின்னா அந்த 48 நாளில் தீர்ந்துடும். 2 பேர்த்துக்குள்ளே இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து 2 பேரும் அந்யூன்யமாக மாறுவதற்குண்டான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி தரும். கணவன் மனைவியா சார்? நான் நல்லா 90s கிட் சார், ஒன்றுமே திருமணமே ஆகலை, நீங்கள் கணவன் மனைவியும் குழந்தை குட்டின்னு போயிட்டீங்க அப்படின்னா, திருமணம் ஆகாத நபர்களுக்கு நல்ல வரன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. இதுதான் உங்களுக்கு பொருத்தம், இதுதான் உங்களுக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? இதுதான் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை நம்ம மனசுக்குள்ளே வரும் இல்லையா? அந்த நம்பிக்கையை தரக்கூடிய விதமாக உங்களுக்கு ஒரு வரன் கிடைக்க காத்திருக்கு. 10வது மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக மீட் பண்ணுவீங்க. மனசுக்கு அது தோணுச்சுன்னா அவங்கள விட்டுறாதீங்க. எக்காரணம் கொண்டாவது என்ன பிரச்சனை வந்தாலும் சரி கையை பிடிச்சிடுங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதுதான் நான் சொல்லக்கூடியது. அது காசு பணம் இருக்குது, இல்லை கலராக இருக்கிறான், கருப்பாக இருக்கிறா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரியான சில விஷயங்களெல்லாம் மற்றவங்க சொல்கிறாங்க அப்படி இப்படிங்கிறத உங்கள் மனசுக்கு என்ன தோணுதுன்னு பாருங்கள். 100% உங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி தான் வரணும் நீங்கள் பார்ப்பீங்க, நடந்துடும். இது குடும்பத்தாரனுடைய சம்மதத்தோடு நடக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் உண்டு. இப்போது திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்குது, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்துடுவீங்க. வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளெல்லாம் முயற்சி எடுத்துட்டீங்க, அது கிடைக்கும். நிறைய பேர் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்குண்டான ஒரு துவக்கத்தை அந்த மாதம் ஏற்படுத்தி தரும். இந்த குரு பயிற்சி, உச்சம் பெற்ற குரு பயிற்சி 48 நாட்களில் அதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும். சார் குழந்தை இல்லாமல் இருக்குது ரிஷபத்துக்கு, அதை பற்றி ஏதாவது பேச முடியுமா அப்படின்னு கேட்டால், தந்தை ஆவதற்கோ தாய்மை அடைவதற்கோ உண்டான வாய்ப்புகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தர்றார். ஒரு சின்ன குறிப்பு என்னென்னா, நீங்கள் ரிஷபராசியாக இருந்து ஆணாக இருந்தீங்கன்னா இது வரைக்கும் தந்தை ஆகிறதுக்குண்டான பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, இந்த காலகட்டம் தந்தை ஆவதற்குண்டான பாக்கியத்தை அந்த குரு பகவான் ஏற்படுத்தி தந்து விடுவார். 48 நாட்களை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு தந்தையாகிறதுக்குண்டான பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, சரி, அதுதான் கிடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ஏதாவது வேலை வாய்ப்புகளில் ஒரு அடுத்தடுத்த பொசிஷன் கிடைக்குமா, ஒரு பொறுப்புகள் கிடைக்குமா, அரசியலெல்லாம் வருது எனக்கு ஏதாவது சீட்டு கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் ரிஷபம் இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பதவி பொறுப்பு அடுத்த கட்ட அங்கீகாரம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு அதுக்கான முயற்சிகளை சிம்பிளாக எடுத்தாலே கிடச்சிரும். பதவி பொறுப்பு, ஒரு ப்ரொமோஷன் ஓட சேர்த்து சம்பள உயர்வு, அதோடு சேர்த்து இடமாற்றம், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. நல்ல ஒரு கௌரவமான ஒரு சூழ்நிலையில் அவங்கள உட்கார வைக்கும். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு குருவின் பார்வை இருக்குது, தன் வீட்டை தானே பார்க்குறார், அங்கே சனியும் இருக்குது. அப்படிங்கும்போது தொட்டது துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த 48 நாட்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக நீங்கள் என்ன பண்ணாலும் ஃபைனலாக அது உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டை கொடுக்காம போகாது. தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அருள் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இங்கே சொல்லுது. இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு கட்டாயம் பண்ணிட்டு வரணும். எப்போ 10-18, அதாவது 18-10-2025 அப்புறம் ஒரு 15 நாட்களுக்குள்ளேயாவது நீங்கள் குலதெய்வம் கோயில் போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய மாற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக மனதார அனுபவிப்பீங்க. இல்லைன்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நிம்மதியான ஒரு மாற்றத்தை இந்த வழிபாடு கொடுத்துரும். எதை தொட்டாலும் வெற்றி அப்படின்னா அந்த தெய்வத்தை கும்பிடாமல் என்ன சார் பண்ணுறது? குலதெய்வத்தை கும்பிடுங்க, எதை தொட்டாலும் வெற்றியாகும். 11ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குது. அங்கே 9-10 கூடிய தர்ம கர்மாதிபதி 11 இருக்கார். என்ன அப்படின்னா, இங்கே ஒரு சின்ன நெகட்டிவ், குருவினுடைய பார்வையில் இருந்து ராகு விலகிறாரு. ராகு 10ஆம் இடத்துல இருக்குது, கர்மஸ்தானத்தில். அப்படிங்கும்போது யாராவதுக்கு ஒரு கர்மகாரியங்கள் நடக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்லுது. ரெண்டாவது என்னென்னா, உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினச்சி நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயங்களில் செய்யாமல் இருந்தால் போதும். எது லீகலாக பாசிபிளோ அதை மட்டும் செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு
நல்ல ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதுமானது. குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் உங்களை இந்த 48 நாட்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. சக்ஸஸ்ஃபுல்லான டேஸை நோக்கி ரிஷபம் போகுது உறுதியாக. நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வுளமுடன் திருச்சிற்றம்பலம்.